இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஆவியானவர் சந்திக்கும் நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் பேரானந்தம் அடைகிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய மத்தியிலே விளாவிக் கொண்டிருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லது. எனக்கு செவ்வாய்க்கிழமை அதுமாதிரி வெள்ளி சனி ஞாயிறு ரெகுலராகவே மீட்டிங் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணுறது திங்கள் புதன் வியாழன் நைட்டு 8 o'clock நீங்கள் பண்ணின்னு வைங்களேன், உடனே எடுத்துருவேன். ஃப்ரீயாக இருந்துட்டீங்கன்னா உடனே எடுத்து 10 மணி வரை நான் ஜெபிக்க ரெடியாக இருக்கிறேன். திங்கள் புதன் வியாழன் 8 to 10 மணி வரை உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். மதியானம் நீங்கள் பண்ணுறவங்க ஒரு 12 to 1 அந்த ரேஞ்ச், அல்லது 11:30 to 12:01 நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ எல்லோரும் 24 மணி நேரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தியானம் 3 மணிக்கு பண்ணுறாங்க, 4 மணிக்கு பண்ணுறாங்க, 2 மணிக்கு பண்ணுறாங்க, காலையில் 10 மணிக்கு பண்ணுறாங்க, காலையில் 6 மணிக்கு பண்ணுறாங்க. இப்படி ஃபோனு ஃபுல்லாக வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் ஒரு ரெகுலேட் பண்ணுறதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரீயாக இருந்தால் நிச்சயமாக எடுத்து நான் ஜெபம் பண்ணுவேன். இல்லாட்டா மிஸ்டு காலை பார்க்கும்போது உங்களுக்காக ஜெபிப்பேன். சரியா? ஆனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒரு அரை மணி நேரமாவது ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்திருந்து உங்களை ஆராய்ந்து பார்த்து, அப்பா என்னுடைய பாவம் அக்கிரமம் அருவருப்பு எது இருந்தாலும் ரத்தத்தால் கழுவுங்க. ஆண்டவர் அநேக துணிகரமான பாவத்தை வெறுக்கிறார். அநேக பாவம் வியாதியை கொண்டு வருது. அதனால் நீங்கள் அதுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுட்டு, இயேசுவே என்னை சோமாக்கி விட்டதுக்காக நன்றி என்று சொல்லி ஒரு 50 நேரம் நல்லா நன்றி சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உடனே மிராக்கிள் நடக்கும். ஹல்லேலூயா. அவர் சர்வவல்ல தேவன், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கு கூட ஒரு அருமையான வாக்குத்தத்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். அதை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். லூக்கா 1:37, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், கர்த்தருக்கு எல்லாமே கூடும். எனக்கும் தெரியும். ஆனால் பிரச்சனை வரும்போது என்னென்னா, இது மறந்து போகுது. அதான் பிரச்சனை. ஐயா, அவர் எல்லாம் அவரால் கூடும். ஐயா, அவருக்கு தெரியாமல் எதுவும் நடப்பதில்லை. நிச்சயமாக அவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ ஒரு காரியம் நம்மை சோர்வு உண்டாக்க பண்ணிவிடுகிறது. இங்கே தேவதூதன் காப்ரியேல் வருகிறான். மரியாளை பார்த்து சொல்கிறான், கிருபை பெற்றவளே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். முதல்ல வாழ்த்துறான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒவ்வொரு பெண்மணியும் இதை அறிந்திருக்க வேண்டும். நான் கிருபை பெற்றவள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்றைக்கி அநேகர் என்ன சொல்கிறீங்க? நான் சபிக்கப்பட்டவள், புரோஜனமற்றவள், ஐயோ நான் அந்த உலகத்தில் வாழ்வதோட சாகலாம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. அதனால தான் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வேதனை வருகிறது. கடந்த 5 வருடத்துக்கு முன்பாக நீங்கள் எதெல்லாம் அறிக்கை செஞ்சீங்களோ, எதெல்லாம் எண்ணுனீங்களோ, எதெல்லாம் கனவு கண்டீங்களோ, அதுதான் இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போது நீங்கள் உங்கள் அறிக்கையை மாற்றுங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் கிருபை பெற்றவள், நான் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். கர்த்தர் ஏன் கூட இருக்கிறாரியா? இப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிவிடும். நீங்கள் கிருபை பெற்றவர்களாய் மாறுவீங்க. செல்லும் இடமெல்லாம் தெய்வங்களை சூழ்ந்திருப்பதை நீங்கள் உணர்வீங்க. இன்னைக்கு உங்களுடைய வார்த்தையை மாற்றுங்க. அப்போ கர்த்தரால் எல்லாம் கூடும். எதை செய்யக்கூடும்? இங்கே ஒரு கன்னி மரியாளை குறித்து வேதம் சொல்கிறது. அவள் புருஷனை அறியாத ஒரு திருமணம் ஆகலை. அதுக்கு முன்பாகவே தேவதன் சொல்கிறான், பரிசுத்த ஆவி உண்மையில் நிழலிடும், உன்னதமானவருடைய பலன் உன்னை தாங்கும், உனக்குள்ள ஒரு குழந்தையை நீ பெற்றெடுப்பா, இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தம்முடைய ஜனத்தின் பாவத்தை நீக்கி அவர்களை சுத்திகரிப்பார், அவருக்கு தாவீதின் சிங்காதனத்தை கர்த்தர் கொடுப்பார். இப்படி அநேக வாக்கு தத்தங்களை அந்த தேவதூதன் சொல்கிறான். தேவதூதனை கண்ட உடனே ஷாக்காக இருப்பா, மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பா. அவன் சொல்கிறதெல்லாம் நம்பலாம், ஆனால் நம்ப முடியாத சூழ்நிலை இருக்குது. எப்படி ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக முடியும்? அப்போ தான் அடையாளமாக சொல்கிறான், இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். இப்போ அவள் கர்ப்பவதியாக இருக்கிறான். தேவனால் எல்லாம் கூடும். பல வருடமாக குழந்தைக்காக ஜெபித்தவர்கள் தான் சகரியா எலிசபெத் தம்பதி. ஆனால் எந்த ஒரு நன்மையும் உண்டாகலை. இப்போ முதிர் வயதாகிவிட்டது, சரீரம் செத்து போய்விட்டது. அந்த வேளையிலே தேவதன் வந்து சொல்கிறான் சகரியாவிட்ட போய், கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தையை தரப்போகிறார், நீ யோவான் என்று பெயரிடணும். அவன் இந்த உலகத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருப்பான்.
அவனை குறித்து அநேக காரியங்களை வெளிப்பாடுகளை அந்த தேவதூதன் சொல்லிவிட்டு செல்கிறான். இன்றைக்கும் தேவதூதர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் கடந்து வருவார்கள். நீங்கள் என்ன நினைக்கலாம், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எப்பா என்னால் எல்லாம் ஆகும், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, இந்த உலகத்தில் என்னால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. திருநெல்வேலியில் ஹைகிரவுண்ட் சர்ச் என்று சொல்லி ஒரு சபை இருக்கிறது, ஒரு சிஎஸ் சர்ச். அந்த இதில் செய்தி கொடுக்க சென்றிருந்தேன். அப்போது கூட்டம் முடிகிற நேரத்தில், அதாவது தொடக்கத்திலே ஆவியானவர் ஒரு பெண்மணியை காண்பித்து, நீ தானியேலை போல மிகவும் பிரியமானவள், நீ ஏற்கனவே வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உனக்கு தந்து விட்டான்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்தி கொண்டு இருக்கிறார். நான் சிஎஸ் சர்ச்சு, அவங்க ரொம்ப அப்படி சிஸ்டமேட்டிக்காக போகிறவங்க. சரி, அங்கே போய் நம்ம அவங்கள எழுப்பிவிட்டு சொன்னால் என்னடா நினைப்பாங்க சொல்லிட்டு சொல்லலை. பட் மீட்டிங் முடிஞ்சிச்சு. பார்த்தா அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருந்தாப்புல. நிறைய ஜெபிக்க வந்தாங்க. உடனே தான் அந்த பொண்ணை கூட்டேன். ஏம்மா, ஆவியானவர் இப்படி சொல்கிறாரு, நீ தானியேலை போல மிகவும் பிரியமானவளா, நீ வேண்டிக் கொண்ட காரியத்தை ஏற்கனவே ஆண்டவர் உனக்கு செஞ்சுட்டாரா அப்படின்னு சொன்னேன். அந்த பெண்மணிக்கு என்ன பிரச்சனைனா, 3-4 வருஷமாக குழந்தை இல்லை, அதற்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறான். இப்போ இவளுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, தானியேலை போல நீ மிகவும் பிரியமானன்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே 3 ஊழியக்காரம்னு சொல்லியிருக்காரு வாலிப வயதிலே. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு போனால், நீ வேண்டிக் கொண்டதை ஏற்கனவே தந்துட்டாரு தேவன் சொன்ன உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காப்புல, அந்த பொண்ணு கன்சீவ் ஆகி குழந்தை இருக்குது. ஹல்லேலூயா! நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனையா. அதே போல் எங்கள் கூட்டத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக ஆவியானவர் ஒரு லீடிங் கொடுத்தார். ஒரு இளம் பெண்மணியை அழைத்தேன், முன்னாடி அழைத்து தலையில் கை வச்சு ஆசீர்வதித்தேன். ஆண்டவருக்கு நன்மையை தர போகிறாருமா அப்படின்னு சொன்னேன். இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க சொன்னாங்க, என்னுடைய மருமக கன்சீவ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே அந்த ப்ரேயர் ஹால் இப்போ தானே கட்டிகிட்டு இருக்கிறோம், அதுக்காக ஒரு ஃபேன் வாங்குறதுக்காக ஒரு காணிக்கை, அவன் கொஞ்சம் கஷ்டத்தில் அங்கே தாரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேனுக்கும், மீதி அந்த சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு கேக் வாங்குறதுக்கும் ஒரு 4000 ரூபா கொடுத்தாங்க. பாருங்கள், கர்த்தர் எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா! இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார். நீங்கள் கூட இந்த ப்ரேயர்கள் கட்டுமான பணிக்கு உதவி செய்யணும்னா அந்த ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு 80% நாங்கள் கட்டி முடிச்சிட்டோம். பாருங்கள், கர்த்தரால் கூடாத ஒன்றுமே இல்லை. அவர் எப்படிப்பட்டவர், பிள்ளை இல்லாத மலடியை பிள்ளையை கொடுத்து ஒரு வீட்டிலே மகிழ்ச்சியோடு தங்க பண்ணுவாராம். இன்றைக்கும் குழந்தை இல்லாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. டெய்லி உங்கள் வயிற்றில் கை வச்சு சொல்லுங்கள், ஏசப்பா நீர் எனக்கு ஒரு அருமையான குழந்தை தந்ததுக்காக நன்றி, பூர்ண ஆரோக்கியத்தோடு ஒரு நல்ல குழந்தை தந்ததுக்காக நன்றி, நல்ல சுகப்பிரசவத்தோடு ஒரு குழந்தை தந்ததுக்காக நன்றி. இப்படி நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்களேன். என்ன நடக்குது பாருங்கள், எல்லாமே மாறிடும். நீங்கள் என்ன நினைக்கிங்க, கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க, ஐயோ எனக்கு குழந்தை இல்லை, ஏங்க ஞாயிற்றுக்கிழமை கோயில் போல, இல்லை பிரதர் அங்கே போனோம் அவங்க என்கிட்ட கேட்காங்க எல்லாரும், அதனால் கோயில் போல. ஏங்க மக்களை கணக்கிடாதீங்க, துணிஞ்சு போங்கங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே போங்க. ஆண்டவர் அதை பார்ப்பாரியா, ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தை நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஐயோ நான் மலடி என்று எல்லாரும் சொல்கிறார்களே, என்னை அற்பமாக பார்க்கிறார்களே, அற்பமாக எண்ணின அந்த லேயாளுக்கு நன்மையை கொடுத்த தேவன், குழந்தையை கொடுத்த தேவன் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வேன் என்று ஆவியானவர் சொல்கிறார். உங்கள் குடும்பம் கட்டப்படும், நீங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீர்கள். இரண்டாவதாக, ஐஸ்வர்யவானை ரட்சிக்க தேவனால் கூடும். முதலாவதாக, கன்னிகையை கற்பவதியாக தேவனால் கூடும், அல்லது வயது முறிந்தவர்களையும் கற்பமாக தேவனால் கூடும், குழந்தை கொடுக்க தேவனால் கூடும். இரண்டாவதாக, ஐஸ்வர்யவானை ரட்சிக்க தேவனால் கூடும். லூக்கா 18:27 சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சம்பவம். அதற்கு முன்னாடி ஒரு 5-6 வசனத்தை நீங்கள் வாசித்தா தெரியும். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் வாலிபன் தான் வாரான், சந்தோஷமாக வாரான். இயேசு பற்றி நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும், கற்பனை கைக்கொள். அவன் சொல்கிறான், நான் சிறுவயது முதலே கைக்கொள்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம், நல்லது. நீ பூரண சர்க்குணன் ஆகணும்னு விரும்பினா, பரலோகத்தில் உனக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்னு விரும்பினா, உனக்குண்டாதை வித்து தரித்திர கொடு அப்படின்னு சொல்லி இயேசுகிற சொல்கிறாரு. சும்மா சொல்லலை, அவன் மீது அன்பு கூர்ந்து சொல்கிறாரு. அவன் மிகுந்த துக்கத்தோடு போயிட்டான். ஏன்னா ஈஸ் எ ரிச் மேன், மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். அவனுடைய நம்பிக்கையெல்லாம் அவனுடைய செல்வத்து மேலே வச்சுருக்கிறான். ஆனால் கடவுளையும் பின்பற்ற ஆசை. இப்போ அதை விற்று கொடுன்னு உடனே அவனுக்கு ஷாக் ஆகிட்டான், அப்படி துக்கத்தோடு போயிட்டான். அப்போ தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஐஸ்வர்யவான்கள்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம். ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும். ஊசியின் காதுன்னா அந்த கோட்டையில் ஒரு மனிதர்கள் நடந்து போகிற அளவுக்கு சின்ன வாசல் வச்சுருப்பாங்க. அதை தான் ஊசியின் வாசல், ஊசியின் காதுன்னு சொல்லுவாங்களாம். நம்ம ஊசின் உடனே சின்ன ஊசி நினச்சிடுறோம். அதுக்குள்ளே மனுஷன் தான் போக முடியுமோ, ஒட்டகம் போக முடியாது, ஒட்டகத்தால் நுழைய முடியாது. இயேசு கிறிஸ்து அதான் சொல்கிறாரு, எப்பா ஒட்டகம் ஊசியின் காதில் எப்படி போகும்? அதில் மனுஷன் தான் போக முடியும் கோட்டை வாசலில், அதில் ஒட்டகம் போக முடியாது. அதுக்குன்னு பெரிய வாசல் இருக்குது. அப்போ ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பது, ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைகிறது ரொம்ப அரிதான காரியம். உடனே சீசர் கேட்குறாங்க, அப்போ யார் ரட்சிக்கப்படக்கூடும்? ஏசு சொல்கிறாரு, அப்போ இது மனுஷனால் கூடாதான், ஆனால் என்னால் கூடும். ஹல்லேலூயா. எவரையும் ரட்சிக்க இயேசுவால் கூடும். இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மனிதனை ரட்சிக்க இயேசுவால் கூடும். இயேசுவால் கூடாது ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே கூடும். ஐயோ என் கணவர் குடிகாரராக இருக்கிறாரே, அவரை ரட்சிக்க இயேசுவால் கூடும். ஐயோ என் பிள்ளைங்க துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, குடித்து கொண்டு அப்பா என்னுடைய சொத்தெல்லாம் அழித்து கொண்டு இருக்கிறாங்களே, இயேசுவால் கூட அவனை ரட்சிக்க. தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் அவரால் கூடும். உங்கள் குடும்பத்தை கட்ட அவரால் கூடும். உங்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்து உங்கள் தலையை உயர்த்த அவரால் கூடும். நம்பிக்கையோடு இருங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கி அநேகர் ஆண்டு என் கணவர் ரட்சிக்கப்படலை, என் கணவர் குடிக்கிறாரு, என்னை அடிக்கிறாரு, இதுதான் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. உங்களுக்கு சொல்கிறேங்க, ஒரு ப்ரேயர் நோட்டு போடுங்க, எழுதுங்க, என் கணவரை ரட்சித்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு வாரமும் சபைக்கு ஆலயத்துக்கு ஒழுங்காக வருவதற்காக நன்றி. என் கணவர் ஒரு பரிசுத்தவானை மாறிவிட்டதுக்காக நன்றி. என்னை நேசிப்பவராய் மாறிவிட்டதுக்காக நன்றி. என்னுடைய பிள்ளைகளை ரொம்ப கேர் பண்ணுறவராக மாறினதுக்காக நன்றி. இப்படி ஒரு 10 பாயிண்ட் எழுதி காலையில் ஒரு 10 நிமிஷம், நைட்டு ஒரு 10 நிமிஷம் கன்வர்ஸ் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்லுங்கள், என் கணவரை பரிசுத்தவானாய் மாற்றினேன் நன்றி, குடியிலிருந்து விடுவித்திரேன் நன்றி, அவரை நன்மை செய்கிற மனிதனாய் மாற்றினேன் நன்றி. அப்படி சொல்லி பாருங்க, அவர் மாறி விடுவார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அதை செய்யாமல் கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம். மூன்றாவதாக, எல்லாவித அற்புதத்தையும் செய்ய அவரால் கூடும். முதலாவதாக, குழந்தையே இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்கக்கூடும், கன்னிகைக்கு கூட குழந்தை கொடுக்கக்கூடும். பெரிய ஐஸ்வர்யவானை ரட்சிக்க அவரால் கூடும். எவ்வளோ பெரிய மொடாக்குடிகாரனையும் ரட்சிக்க அவரால் கூடும். மூன்றாவது, அற்புதத்தை செய்ய அவரால் கூடும். எப்பேற்பட்ட அதிசயத்தை! எரேமியா 32:17 வாசித்து பாருங்க. அவர் கேட்குறார், எரேமியா தீர்க்கதரிசி, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. மீகா 7:15 சொல்கிறாரு, எகிப்து தேசத்தில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லிடுறேன், எப்பா நான் உன்னை இன்னைக்கு அதிசயத்தை காண பண்ண போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எது எது தடையாக இருக்கிறது, நீ என்னை நோக்கி பார். நான் உன்னை அதிசயத்தை உனக்கு செய்ய போகிறேன். உன்னுடைய தலையை நான் உயர்த்த போகிறேன், உன்னை மேன்மையாய் வைக்க போகிறேன். மத்தேயு 17:20, மார்க் 11:23 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. எப்பொழுது ஐயா? என்னைக்கு நீங்கள் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போன்னு சொல்லிட்டு சந்தேகப்படாமல் விசுவாசிங்களோ, அதாவது அந்த விசுவாசம் மிக பெருசாக இருக்கணும், இல்லை ஒரு கடுகளவு இருந்தால் போதுமா? நீ சந்தேகப்படாமல் சொன்ன அந்த மலையே பெயர்ந்து என்ன செய்யணுமா? கடலில் போய் விழுன விழுமா? ஒரு மலையே பெயர்ந்து கடலில் விழுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. உங்களுடைய சின்ன கேன்சர் மறையாதா? உங்களுடைய சின்ன கட்டிகள் மறையாதா? உங்களுடைய டிபி வியாதி மறையாதா? செயலற்ற கிட்னி இயங்காதா? அவருக்கு லேசான காரியம். நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் கிட்னி இயங்கட்டுன்னு சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் வியாதி மறையட்டுன்னு சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் பலவீனம் மறையட்டுமாப்பா, இயேசுவின் நாமத்தில் அக்கௌண்ட்டில் பணம் வருவதாக, மீதம் உண்டாவதாகன்னு சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் என் தரித்திரம் மறைவதாகன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும்போது, விசுவாசத்தோடு பேசும்போது அது நடக்கும். ஏனென்றால் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். குழந்தை இல்லாத உங்களுக்கு குழந்தையை கொடுத்து மகிழ்ச்சியோடு உங்களை வீட்டில் அமர்ந்திருக்க அவரால் கூடும். உங்கள் கணவரை ரட்சிக்க அவரால் கூடும். உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்க அவரால் கூடும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய அற்புதத்தை கொடுத்து உங்களை மகிழ பண்ண அவரால் கூடும். இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அப்பா, அந்த வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. எங்களை ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காக, கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. வயிற்றில் கட்டியோடு புலம்பிக் கொண்டிருக்கிறவங்க உண்டு ஆண்டவரே. இப்படி சுகமளிக்கும் வல்லமை வயிற்றுக்குள்ளே இறங்குவதாக. தேவையில்லாத இந்த கட்டிகள் மறையட்டும் அப்பா. அப்பா, கர்ப்பப்பையில் உள்ள புற்றுநோய் மறையட்டும், கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகள் மறையட்டும், சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே.
போராடுற வல்லமைகள் செயலற்று போவதாக. போராடுற ஆவிகள் அலைக்கழித்து வெளியேறுவதாக. அப்பா, நன்மையால் கிருபையால் பிள்ளைகளை திருப்தியாக்குவீராக. ரேமா சந்தரோ கபோரி காமாராபாலா. கர்த்தருடைய ஆவியானவர் சிலருக்கு முன் சென்று எல்லா கோளானதை அப்பா செவையாக்க போறதுக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. இந்த 2023 ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்களாய் மாற்றி கொடுக்க போறதுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, அவருடைய பாதை நெய்யாய் பொழிய போறதுக்கா ஸ்தோத்திரம். நன்மை கிருபை தொடர போறதுக்கா ஸ்தோத்திரம். தேவையில்லாத வியாதிகள் பலவீனங்கள் மறைவதற்காக ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் வரும் நாட்களில் செய்ய போறதுக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. பிள்ளையோடு குடும்பமாய் மகிழ்ந்திருக்க போறதுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. அநேகருடைய கர்ப்பத்தினை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். மகளே, உன் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படுகிற இயேசு நாமத்தினாலே எப்பவும் சொல்லலாம், கிருபை பெற்றவள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி உன் கர்ப்பத்தில் கை வச்சு வயிற்றில் கை வச்சு அறிக்கை செய். கர்த்தர் உன் வார்த்தையை கனப்படுத்தி அப்படியே மாற்றி போடுவார். நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தொட்டதுக்காக நன்றி, அற்புதம் செய்து விட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் பிதாவே, ஆமென். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நம்புகிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகள் தெரிவிக்க மறவாதீர்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ். ஆவியானவரின் சேனை ஊழியங்கள் நடத்தும் சுகமளிக்கும் ஆராதனை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 7:30 மணிக்கு. இடையன்குடியில் கீழ்கால் சுகமளிக்கும் ஆராதனை. நாள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை. இடம் கீழ்கால் ஜெப மையம், பீட்டர் தெரு, இடையன்குடி. இரவு சரியாக 7:30 மணிக்கு. தேவ செய்தி சகோதரர் ஐசக் செல்வத்துரை. ஆவியானவரின் சேனை ஊழியங்கள். வாருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சகோதரர் ஐசக் செல்வத்துரை. ஆவியானவரின் சேனை, நம்பர் 3/126, பீட்டர் தெரு, இடையன்குடி. செல் நம்பர் 7598280345, 9865433800.